பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, மோடி இந்த வாட்டி பிஜேபி 300 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு பெரிய அப்பா டக்கரு, சொன்னாக்க நடக்கும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இமாச்சல பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் தோற்கும் என்றால் காங்கிரஸ் ஜெயித்தது, கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் தோற்கும் என்றால் காங்கிரஸ் ஜெயித்தது. அதனால இந்த வாட்டி கரெக்டா நடக்கும். அது மாதிரி நிர்மலா சீதாராமன் எப்ப பாரு அந்த நிவாரணம் இந்த நிவாரணம் பிச்சை எடுக்கிறீங்க. யார் பிச்சை எடுத்தாங்க? வரலாற்றில் யார் பிச்சை எடுத்திருக்கிறார்கள்? திருநெல்வேலியில, தஞ்சாவூர்ல, காவிரி பாசன பகுதிகளில் சர்வமானியம் என்றால் அதுக்கு வரி கிடையாது, கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் மன்னர்கள் பார்ப்பனர்களுக்கு வாரி வழங்கியது. யாருடைய நிலம்? பாடுபட்ட சூத்திரர்கள், பஞ்சமர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நிலம். இப்படி பிச்சை எடுத்து நீ வாங்கினதுதான் இதெல்லாம். எலெக்ஷன் ஏற்கனவே ரீக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சமமான ஆடு தளம் இல்லை. எதிர்கட்சிகளை எல்லாம் கை காலெல்லாம் கட்டி போட்டுதான் இந்த சண்டையை நடத்துகிறார். இப்போ இவிஎம்மையும் ரீக் பண்ணுவாங்களான்றதுதான் இப்ப நம்முடைய கேள்வி. இது உலகம் பூரா பேசுகிறது, வெளிநாடுகள் பேசுகின்றன. இது ஒன்றும் நியாயமான முறையில் நடக்கின்ற தேர்தல் அல்ல. மோடி என்பவன் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பலூன். எந்த சரக்கு கிடையாது. அவன் பெரிய ஆளு அதை தான் அவன் விரும்புறான். பயங்கரமான ஆளுன்னு அவன் காட்டுறதுக்கு நினைக்கிறான். அவன் ஒரு காமெடி பீஸ், வக்கரமான காமெடி பீஸ். ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து இப்ப ஆராசா பக்கத்து தொகுதியில போட்டி போடுறாரு. அவர் இங்க வராங்க, ஊட்டியில ரோடு ஷோ வராரு, 2Gன்னு பேசுறாரு. இப்ப ஏன் ஒரு மேடையை போட்டு ராஜாவோட விவாதம் நடத்தி நீ பார்ப்போம், அது தைரியம் இருக்குதா? கேஜ்ரிவாலோட ஒரு மேடையில இருந்து பேசி நீ டெல்லியில முடியுமா? உன்னால எதுவும் முடியாது. ஒரு நிருபரை கூட பார்க்க முடியாது. பெண்களை துரத்திட்டே போவாங்க, என்ன லவ் பண்ணு. துரத்தி லவ் பண்ண மறுத்தாங்கன்னா ஆசிட் ஊத்துவாங்க மூஞ்சில. இந்த கேஸ் எல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன லவ் பண்ணுன்னு மோடி தமிழ்நாட கேட்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் லவ் பண்ண தயாரா இல்லை, அதனால நமக்கு ஆசிட் ஊத்துறாரு. தமிழ்நாட நாசமாக்குறது. மக்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்ல. திமுக ஏன் செய்யலன்னு தான் கேட்பாங்க. என்ன ஜிஎஸ்டி, என்ன பங்கு, யார் கொடுக்கணும், யார் பொறுப்பு, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை உருவாக்கினால் இங்க இருக்கிற மாநில அரசின் மீது வெறுப்பு ஏற்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிஜேபிக்கு எதிராக நின்று பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு அவன் ஜெயிக்கிறான். மோடி என்ன சொல்றாரு? நீ எவனுக்கு வேணா போடு, அத்தனை பேரையும் எனக்கு விலைக்கு வாங்க தெரியும். அப்போ உங்களுடைய வாக்கின் மதிப்பு என்ன? வீடு வீடா துண்டறிக்கை கொடுக்குறாங்க. பிஜேபி கொடுக்க கூடாது அப்படின்னு தகராறு பண்றான். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நம்ம அப்படி தகராறு பண்றதே இல்லை? எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஜனநாயக உரிமை, நம்ம தடுக்க கூடாது. அவன் என்ன நினைக்கிறான்? இதை அனுமதிக்க கூடாது, பேச விடக்கூடாது. மோடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் எதிர்த்தரப்புக்கு ஜனநாயக உரிமையை அனுமதிக்க கூடாது என்பது அவங்க ரத்தத்திலே ஊறி. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமல்படுத்தக்கூடிய திட்டங்களை குஷ்பு என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் பிச்சை. குஷ்பு ஏன் பிரச்சாரத்துக்கு வரலன்னு எனக்கு தெரியல. அனுப்புனா நல்லா இருக்கும். என்னப்பா, யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யார் பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. ப்ரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கி தான் இங்க வேலை பாக்குறாங்க. ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப யாருக்கு ஓட்டு போறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வராத இந்த காலத்தில் இந்த அளவிலே அக்கறையோடு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், இந்த பகுதியில் வாழ்கின்ற வணிகர்கள், தொழிலாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். காளியப்பன் தந்தி டிவியில மோடி பேசுனதை சொன்னாரு. ராமனுடைய கண்ணை பார்த்தேன், ராமன் சொன்னான்னு மோடி சொன்னதாக சொன்னாரு. நான் அந்த தந்தி டிவி பேட்டி பார்க்கல. ஆனா கொஞ்ச நாள் முன்னால இணையத்துல நீங்க பார்த்துருக்க முடியும். இந்த டிஜிஎஸ் தினகரன் ஒரு ஆள் இருக்காரு. அவருடைய மகள் இங்க கனடா போயிருக்கிறாங்க. அந்த அம்மா மருமகள் நினைக்கிறேன், கனடாவுக்கு போயிருந்தாங்களா. ஒரு வீடு இல்லையே கர்த்தரே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்களாம். ராத்திரி கனவுல கர்த்தர் இல்லை உனக்கு ஒரு வீடு கிடைக்கும். எங்க? கனடாவில் ஒரு மாசம் இருக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கு வீடு இல்லை. கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு ஊக்கமா சொன்னாங்க. இந்த மாதிரி கனவுல கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாலும் சரி, ராமன் சொன்னாருன்னு சொன்னாலும் சரி, அது பூரா குருடா அப்படிப்பட்டவங்க பிராடு புயல்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மோடியா இருக்கட்டும், டிஜிஎஸ் தினகரனா இருக்கட்டும். அப்போ மோடி இப்படியெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம்? இந்த தேர்தலில் நாம் ஜெயிப்போமா மாட்டோமா, அடுத்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் விவாதங்கள் நடக்குது. என்னுடைய கருத்தை கேட்டால் நாம் வென்று விட்டோம். அதான் என்னுடைய கருத்து. ஏன் சொல்றேன்னா, நான் மோடி மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்.
மோடி சொல்றாரு 400 சீட்டு 300 சீட்டுன்னு அதுக்கெல்லாம் வருவோம். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் அவர் இப்போ நேற்று சொல்லியிருக்காரு, மோடி இந்த வாட்டி பிஜேபி 300 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பெரிய அப்பா டக்கரு, சொன்னாக்கா நடக்கும் அப்படின்னு பல பேர் நினைச்சிருக்கிறாங்க. இமாச்சல பிரதேசம் தேர்தலில் காங்கிரஸ் தோற்கும் என்றால் காங்கிரஸ் ஜெயித்தது. கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் தோற்கும் என்றால் காங்கிரஸ் ஜெயித்தது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் தோற்கும்னாரு, காங்கிரஸ் ஜெயித்தது. அதனால இந்த வாட்டியும் கரெக்டா நடக்கும். அது மாதிரி மோடியை ஏன் நம்புறேன், அது ஒரு ராமர் கோயில் விவகாரத்துக்கு ராமரை பத்தி சொன்னாருன்றதுக்காக மட்டும் இல்லை. ஒரு போராட்டத்தில் தேர்தல் ஒரு போராட்டம், 2 எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு இடையிலான போராட்டம். நம்ம சினிமாவில் பார்த்துருக்கிறோம், எம்ஜிஆர் சண்டை, நம்பியார் சண்டை. சண்டையில நம்பியார் கையிலிருந்து வாள் கீழே விழுந்துருச்சுனாக்கா எம்ஜிஆரும் வாழை தூக்கி போட்டுருவார், அப்புறம் கையால் தான் சண்டை போடுவார். அது எம்ஜிஆர் மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அப்படிதான், விஜய் அப்படிதான், அஜித் அப்படிதான், நாம் பார்த்த எல்லா சினிமா கதாநாயகர்களும் அப்படிதான். ஆனால் தெலுங்கு பட வில்லன்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கதாநாயகனை கட்டி வச்சிருவாங்க, கைகாலெல்லாம் கட்டி வச்சுட்டு ஒரு சக்கரத்தில் வச்சு சுத்துறது, அடிக்கிறது, அவனை அவுத்து விட்டு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு தெலுங்கு பட வில்லனுடைய நிலைமையில மோடி இருக்கிறாரு. ஏன் அவுத்து விட்டாக்க நம்ம கதி வேறன்னு அவருக்கு தெரியும். இப்ப நீங்க பாருங்க, கேஜ்ரிவால் உள்ள, ஹேமந்த் சோரன் அவர் ஒரு முதலமைச்சர், அவரு உள்ள, பினராயி விஜயன் முதலமைச்சர், அவருடைய மகள் மேல இடி கேஸ். தெலுங்கானால சந்திரசேகர் ராவ் முதலமைச்சர், அவர் மகள் மேல கேஸ். அங்க மம்தா பானர்ஜி அவங்க சொந்தக்கார மருமக பையன், அவன் மேல கேஸ். தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி அவங்க மேல கேஸ். இங்க செந்தில் பாலாஜி மேல கேஸ். அப்புறமா பழைய கேஸ் எல்லாம் ஒரு நீதிபதிக்கு கனவுல வருது, தூங்க முடியாம, அவங்க மேல அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. இப்படி இது அத்தனைக்கும் மேலாக முதன்மையான எதிர்கட்சியாகிய காங்கிரஸ் அவங்க அக்கௌண்ட்டை முடக்கிட்டு 1993 இருந்து வருமான வரி சரியா செலுத்தினே. அவங்க எத்தனை வருஷம் பாருங்க, 30 வருஷம். அதை கட்டு 1300 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, காங்கிரஸ்காரன் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா கூட ஒரு முக்கியமான எதிரியை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னு ஒத்துக்கலாம். இந்த விஜயகாந்த் பொண்டாட்டி என்ன போறோம், அந்த அம்மா சொல்லுது எங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுன்னு மோடி மிரட்டினாருன்னு. அவங்க என் மரியாதை எங்க கூட்டணியில சேர்றியா, ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய கொள்கை உள்ளவங்க. அவங்கள்ட்ட தேர்தலுக்கு முன்னால யாரோட கூட்டணி அப்படிங்கும் போது நாங்க 17 சீட்டு கேட்டிருக்கிறோம், 17 சீட்டு யாரு தர்றாங்களோ அவங்களோட கூட்டணி, அப்படி ஒரு கொள்கை உள்ளவங்க. அவங்கள பிஜேபி உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டினதாக அந்த அம்மா சொல்றாங்க, நம்பலாம். இப்போ இது மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே இடி ரெய்டு வழக்குகள், இப்படி எதிர்கட்சிகளை முடக்குவது, அவங்க பணத்தை வெளியே எடுக்கவே விடாமல் இன்கம் டாக்ஸை ஏறி விடுவது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பாவம், அவங்களுக்கு ஒரு ஐடில இருந்து நோட்டீஸ் முடக்கிட்டாங்க, 1 கோடி ரூபாய் வருமான வரி கட்டல அப்படின்னாக்கா எந்த அளவு மோடி பீதி, நான் விளையாட்டுக்கு சொல்லல, எந்த அளவுக்கு பீதி அடைந்திருந்தால் இப்படியெல்லாம் ஒரு நபர் நடந்து கொள்வார் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம நம்முடைய பலத்தை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவன் பெரிய ஆளு அதை தான் அவன் விரும்புகிறான், பயங்கரமான ஆளுன்னு அவன் காட்டுறதுக்கு நினைக்கிறான். அவன் ஒரு காமெடி பீஸ், வக்கரமான காமெடி பீஸ். அது எப்படின்றதான் நம்ம பார்க்கணும், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி என்பவன் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பலூன், எந்த சரக்கும் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து இப்போ ஆராசா பக்கத்து தொகுதியில் போட்டி போடுறாரு, அவர் இங்கே வராறாங்க, ஊட்டியில் ரோடு ஷோவுக்கு வராராம், 2Gன்னு பேசுறாரு. இப்போ ஏன் ஒரு மேடையை போட்டு ராஜாவோட விவாதம் நடத்தி நீ பார்ப்போம், அது தைரியம் இருக்குதா? இல்லை வேற யாராவது ஒரு பேச்சாளர் கேஜ்ரிவாலோட ஒரு மேடையில் இருந்து பேசு நீ டெல்லியில், உனக்கு அதுக்கு அக்கறை முடியுமா? உன்னால எதுவும் முடியாது, ஒரு நிருபரை கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தந்தி டிவி மாதிரி இதெல்லாம் பேச முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோழையை கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுடைய ஆதாயத்துக்காக ஒரு மாபெரும் வீரனை போல காட்டியிருக்கிறார்கள். அதை ஊர்காரங்களும் பார்த்து மயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி எதிர்கட்சிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. எலெக்ஷன் கமிஷன் அதுல ஏற்கனவே கோயல்னு ஒருத்தரை திடீர்னு நியமிச்சாங்க.
அப்புறம் அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு. இப்போ 2 பேரை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ள கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. 3 பேர் கொண்ட குழு, முதல்வர், இந்த பிரதம மந்திரி, இன்னொரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் தலைமை நீதிபதி, 3 பேர் கொண்ட குழு தான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவர்களை கலைப்பதற்கோ மற்றதற்கோ இந்த அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அதற்கு மாறாக ஒரு சட்டம் இயற்றி அவங்களே நியமிச்சுக்கிற மாதிரி மோடி, அவருக்கு கீழே ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர், வங்காளத்தை சேர்ந்தவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இந்த 3 பேரும் கலந்து பேசி எப்படி இருந்தாலும் இவங்க தான் மெஜாரிட்டி. அப்போ முன்னாலே கொடுக்கலாம்ல. ஒரு 120 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம் தேர்தல் ஆணையர் பதவி. நடுராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு இந்த 120 பட்டியலை கொடுத்து காலையில் நம்ம முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இந்த 120 பேர் யாரு, அவருடைய தகுதி என்ன, குறைபாடுகள் என்ன, எதை பற்றி என்னால் பார்க்க முடியல. காலையில் வந்தாங்க, நிறைவேற்றி நியமிச்சிட்டாங்க. இந்த 2 பேர், இந்த 2 பேரில் ஒருத்தர் அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர். அதுக்கு மேலே நமக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. அப்போ நடக்கிறது என்ன? இது தேர்தலா? இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், இவிஎம் மிஷின் வந்து கரெக்டாக வேலை செய்யுமா? இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டால் அது நம்ம போடுற இடத்துக்கு தான் போகுமா, வேற இடத்துக்கு போகுமா? இல்லை விவிபேட்டில் அச்சாகி வருகின்றதெல்லாம் வந்து என்னன்னு கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ரிக்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை, முறைகேடுன்னு சொல்லலாம் தமிழில், அது கரெக்டான வார்த்தை இல்லை. எலெக்ஷன் வந்து ஏற்கனவே ரிக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சமமான ஆடு தளம் இல்லை. ஏற்கனவே எதிர்கட்சிகளை எல்லாம் கை காலெல்லாம் கட்டி போட்டு தான் இந்த சண்டையை நடத்துகிறார்கள். இப்போ இவிஎம்மையும் ரிக் பண்ணுவாங்களான்றது தான் இப்போ நம்முடைய கேள்வி. ஏற்கனவே எலெக்ஷன் வந்து ரிக்டு எலெக்ஷன் தான் இது. இது உலகம் பூரா பேசுகிறது, வெளிநாடுகள் பேசுகின்றன. இது ஒன்றும் நியாயமான முறையில் நடக்கின்ற தேர்தல் அல்ல. இதில் ஜெயித்தாலும் தோற்றாலும் நாம் அதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நியாயமான முறையில் நடக்கின்ற தேர்தல் அல்ல. இவிஎம் மிஷின் கரெக்டா வேலை பார்க்குது என்றாலும் இது நியாயமான முறையில் நடக்கின்ற தேர்தல் அல்ல. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், நகைச்சுவையாளர் ஒருத்தர் சமீபத்தில் ஒரு 3 நாள் மேலே போட்டிருக்கிறார். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, 11 பேர் டீம், 2 டீமுக்கும் 11 பேர். ஒரு டீம் வந்து ரொம்ப வலிமையான டீம், அதான் நம்ம பிஜேபின்னு வச்சிருக்கோம். இன்னொரு டீமு ஓட்ட உடசல், இஎம்பி தலையெல்லாம் சேர்த்து ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதை இந்தியா கூட்டணி கூட வச்சிருக்கு. இந்த 2 டீமு, இது மிக வலிமையான டீமு, ஆற்றல் உள்ளவர்கள், 56 இன்ச்சு மார்பு, இன்ன பிற இருந்தாலும் அந்த வலிமையான டீமுக்கு ஒரு சந்தேகம், ரெஃப்ரி நம்மளால இருந்தா நல்லது அப்படின்னு ரெஃப்ரி நம்மளால வச்சுக்கிறாங்க. ஆட்டம் தொடங்குது. ரெஃப்ரி வரிசையா ரெட் கார்டு காட்டுறாரு. யாரு? எதிர்த்தரப்புக்கு. ஒரு 5 பேரை ரெட் கார்டு தெரியல உங்களுக்கு. ரெட் கார்டு காட்டினா வெளியே போய் உட்காந்துடணும். 11 பேர்ல 5 பேர் போய் வெளியே உட்காந்துட்டாங்க. மிச்சம் 6 பேர் தான் விளையாடுறாங்க. இந்த 11 பேரை எதிர்த்து விளையாடுகிறார்கள். இன்னொரு 3 பேர் ஆட்டத்துல பாதியிலே அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டான். எப்படி? 11 பேர் கட்சியில சேர்ந்துட்டான். சரி, அப்புறம் இந்த ஆட்டத்தில் வெற்றிகரமாக 56 இன்ச்சு ஒரு 300 கோல் போட்டார். கோலி கிடையாது. கோலி இல்லாத இடத்துல, கோல் போஸ்ட்ல கோலி இல்லை, ஒரு 300 கோல் அடிச்சாரு என்பது போல இருக்கிறது இந்த ஆட்டம்னு சொல்லி ஒரு ஜோக்கா சொல்லியிருக்காரு. இப்ப நடக்கிற தேர்தல் வந்து அப்படித்தான் இருக்கு. 2014 தேர்தலில் குஜராத் மாடல் அங்கே அப்படியே தேனும் பாலும் ஓடுது, பயங்கரமா இருக்குன்னு ஒரு கதையை சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு போய் பார்க்காமே எல்லாரும் ஊர் பூரா ஊடகங்கள் ஊதி விட்டாங்க, அங்கே பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை நம்பி சரி அப்படி இருக்கும் போல இருக்குன்னு பல பேர் ஏமாந்து, தமிழ்நாட்டில் ஏமாறலன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் பேர்லாம் ஏமாந்து ஓட்டை போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாட்டை விட கடைசியில் இருக்குது. அது கல்வியிலாக இருக்கட்டும், ஊட்டச்சத்திலாக இருக்கட்டும், வறுமையிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது வந்து அப்படி இருக்குது குஜராத். அப்போ ஒரு பொய்யை சொல்லி தள்ளிட்டாங்க. இன்னொன்று 2G ஊழல் அப்படின்னு பயங்கரமாக சைபர்னு போட்டு அதை காட்டினாங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு, கேஸ் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த நீதிபதியே சொன்னார், இது ஒரு வதந்தியை வச்சு கேஸ் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி. கேஸை நடத்தினது யாரு? பிஜேபி ஆட்சி. தீர்ப்பு வந்தது 2018. 2014 மோடி வந்துட்டார். அது முடிஞ்சிருச்சு, அது ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ 7 வருஷம் தூங்கிட்டு இப்போ ஹைகோர்ட்ல நான் அப்பீல் பண்றேன்,
ராஜா வந்து விசாரிக்க போகிறோம் டெல்லி ஹைகோர்ட்டில் அப்படின்னு இப்போ அதை கிளறி இருக்காங்க. அப்போது 2014 காங்கிரஸ் ஊழல், திமுக ஊழல், குஜராத் முன்னேற்றம் இப்படி காட்டி ஏமாத்தினாங்க. சரி 19 அது போனி ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால தான் இந்த புல்வாமா தாக்குதல் அப்படின்னு நம்முடைய துணை ராணுவ வீரர்களை பலி கொடுத்தாங்க. அது எப்படி பலி கொடுத்தாங்கன்றத அன்றைக்கு காஷ்மீர் ஆளுநராக இருந்தவர் நேர சத்யபால் மாலிக் அவர் வாக்குமூலமாகவே கொடுத்துருக்காரு. அவங்கள விமானத்தில் வர வேண்டிய அவர்களை வேணும்னே ரோட்டில் வர வச்சு காவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி மட்டும் மோடியை ஒழிக்கலைன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அறிக்கை விட்டுருக்காரு. அவருக்கு ஈடி ரைடு. யாரு? அவர் பிஜேபிக்காரர், கவர்னராக இருந்தவர். மோடியை எதிர்த்து பேசினா உடனே ஈடி ரைடு வருது. அதை மீறியும் அவர் பேசியிருக்கிறார். அப்போ இது 2019. இப்போ 2024 என்ன செய்யறது? குஜராத்து அந்த கதை ஓடாது, ஊழல் அதை இப்போ சொல்ல முடியாது, புல்வாமா போனி ஆகாது. அப்போ என்ன செய்யறதுன்னா எதிர்த்தாடுறவங்க கைகால உடைச்சிடுறது. எதிர்கட்சிகள் கைகால உடைச்சாக்க நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படியும் என்பதைத்தான் இப்பொழுது மோடி அரசு அமல்படுத்தி வருகிறது. இந்த தேர்தலை நான் எப்படி சொல்றேன்னாக்கா, முன்னொரு காலம்னா நான் சொல்றது 1975 இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். இங்க உள்ள கொஞ்சம் 60 வயசு மேற்பட்டவர்களுக்கு தெரியும். அவசர நிலைன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினையும் அப்போ கைது பண்ணி உள்ள வச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைத்தார்கள். நள்ளிரவுல உயிர் வாழும் உரிமையை கூட கிடையாது, அது முடக்கப்பட்டது அவசர நிலை காலத்துல. அந்த அவசர நிலை காலத்துல ஒரு கட்டத்துக்கு மேல இந்திரா காந்தி சரி நம்ம தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு தேர்தல் நடத்தினாங்க. அவசர நிலை நீக்கப்பட்டது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஜெயில இருந்தவங்க எல்லாம் விடுவிச்சுட்டாங்க. வெளியே விடுவித்த பிறகு அவங்க மேல ஈடி ரைடு இல்லை, அவங்க யாரையும் உள்ள வைக்கல. முழு சுதந்திரத்தோடு அவர்கள் இயங்கினார்கள். வெளியே வந்த பிறகு ஜனதான்னு ஒரு கட்சியை உருவாக்கினாங்க. உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டு அந்த தேர்தலில் இந்திரா காந்தியே தோற்று போனார். அவருடைய மகன் சஞ்சய் காந்தியும் தோற்று போனார். இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னாக்கா, எமர்ஜென்சி இல்லைன்றாங்க. ஆனா ஒரு அவசர நிலையை அறிவித்து விட்டு அவசர நிலையின் கீழ் தேர்தலை நடத்துகிறார். அவசர நிலை என்று நான் என்ன சொல்லுகிறேன்? கருத்து உரிமை முடக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு பிரஸ் சென்சார்ஷிப் இருந்தது, தணிக்கை ஊடகங்களுக்கு அரசாங்கமே தணிக்கை செய்தது. இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகளின் கையில் இருக்கும் ஊடகங்கள் மோடிக்கு எதிராக எந்த செய்தியையும் வெளியிடுவதில்லை. அச்சு பத்திரிகைகள்ல ஒரே ஒரு விதிவிலக்கு ஹிந்து, அதை தவிர வேற பத்திரிகைகள்லாம் கம்ப்ளீட்டா வர்றதில்லை. தொலைக்காட்சி சேனல்கள்ல இங்க சன் டிவி இருக்குது, மிச்சம் மொத்த டிவியும் அவன் கையில இருக்குது, அவனுடைய பிரச்சாரத்துக்காக இருக்குது. அப்போ இதை விட பெரிய தணிக்கை தேவையில்லை. அன்னைக்கு இந்திரா காந்தி அதை செய்த போது அரசு அப்போ முரசொலி எல்லாம் பத்திரிகை எல்லாம் தணிக்கை செய்தால் வெள்ளையா விட்டுருவாங்க, ஒண்ணுமே தணிக்கை செய்யப்பட்டதுன்னு. மக்களுக்கு இந்த மாதிரி கருத்துரிமை மறுக்கப்படுகிறது என்று புரிந்தது. இன்னைக்கு அப்படி புரியல. ஏன் புரியல? என்ன நடக்குதுன்னு தெரியல. மணிப்பூரை பற்றி இப்ப செய்தியே இல்லை. அதனால என்ன பொருள்? மணிப்பூர் அமைதியா இருக்குன்னு பொருளா? மணிப்பூர்ல வன்முறை தொடர்கிறது. காஷ்மீர் பிரமாதமா இருக்குன்னு இந்த வாகனங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க, அமைதியை திரும்ப வந்து விட்டது அப்படின்னு போடுறாங்க. அங்க சோனம் வாங்சுக்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு லடாக்ல. அவர் காஷ்மீருடைய சிறப்புரிமை 370 நீக்கியதை ஆதரித்து மோடி துதி பாடியவர். லடாக் யூனியன் டெரிட்டரின்னு ஆக்கிட்டாங்க, அந்த மாநிலத்தை 3ஆ பிரிச்சு. அதை அப்போ வரவேற்றார் அவர். இப்ப எதுக்கு உண்ணாவிரதம் இருக்காரு தெரியுமா? 2 கோரிக்கை. ஒண்ணு, அவர் சொல்றாரு லடாக்ல 1,50,000 சதுர கிலோமீட்டர் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது மேய்ச்சல் நிலம். 1,50,000 சதுர கிலோமீட்டர் மேய்ச்சல். அங்க ஆடு மேய்க்கிறது தான் முக்கியமான தொழில். மேய்ச்சல் நிலங்கள் கார்பரேட்டுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இந்த பக்கம் வடக்கே இது தெற்கே, வடக்கே சீனா நுழைந்து ஆக்கிரமித்திருக்கிறது. இது ராகுல் காந்தி அங்க போய் பார்த்துட்டு சொல்லிட்டாரு. ஆனா மோடி சொல்றாரு அதெல்லாம் வரவே இல்லை சீனான்றாரு. இந்த உண்ணாவிரத போராட்டம் அவர் 15 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு வெறுத்து போய் வாபஸ் வாங்கிட்டாரு. எந்த ஊடகத்திலையும் வரல. எப்படி தெரியும்? நீ யோசிச்சு பாருங்க. 1,50,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளவு பரப்பு? காஷ்மீருக்கு சிறப்புரிமை கொடுக்கப்பட்ட பிறகு
அங்க நம்ம சொத்து வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, அவனுக்கு என்ன தனி சட்டம்னு கேட்டாங்க. யார் சொத்து வாங்கினாங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய ஷேக் 3 லட்சம் சதுர அடிக்கு அங்க பில்டிங் கட்டுறாரு ஸ்ரீநகர்ல. அந்த முஸ்லீம் எல்லாம் இவர் ஓகே, ஷேக்கு தான் கொடுத்துருக்காரு. உள்ளூர் முஸ்லீமை விரட்டிட்டு ஷேக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எப்ப தெரியும் மக்களுக்கு? ஊடகங்கள் பேசினால் தெரியும், ஊடகங்கள் பேசுவதில்லை. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் செந்தில் பாலாஜி கைதா இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் கைதாகிறதா இருக்கட்டும், ஒரு முதலமைச்சரை 2 முதலமைச்சரை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய கொந்தளிப்பு இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்க வேண்டும், நடக்கல. அப்பட்டமான அக்கிரமம் இந்த தேர்தல் பத்திரம் என்பது. அதற்கு எதிராக எந்த கொந்தளிப்பும் எழவில்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். மத்தியிலும் பிஜேபி, மாநிலத்திலும் பிஜேபி, டபுள் என்ஜின் சர்க்கார். டபுள் என்ஜின்னா தெரியுமா? ட்ரெயின்ல முன்னால் ஒரு என்ஜின் இருக்கும், கடைசியில் ஒரு என்ஜின் இருக்கும் வேகமா போறதுக்காக. ஆனா இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தாக்க 2 என்ஜின் இந்த பக்கம் கட்டி பின்னால எடுத்துட்டு போயிடும். ஒரு 100 வருஷம் பின்னால போகும். அப்ப மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்க வேண்டும். இந்த டபுள் என்ஜின் சொன்னா ரொம்ப, அங்க சென்ட்ரல்லையும் அதே கட்சி இருந்து மாநிலத்திலையும் அதே கட்சி இருந்தா ரொம்ப நல்லது. இந்த அண்ணாமலை சொல்றது. ஏன் வேற இருந்தா என்ன ஆகும்? வேற இருந்தா என்ன ஆகும்? மாநிலங்கள் தனியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கொள்கை. இவருடைய மூதாதை கட்சியான ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர் சியாமா பிரசாத் முகர்ஜி என்பவர். அவர் இன்டெக்ரல் ஹியூமனிசம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் சொல்றது 1950. அந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு? மாநிலங்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற வாக்கியத்தையே சொல்லியிருக்காரு. பாரத மாதா மட்டும்தான், தெலுங்கு மாதா, தமிழ் மாதா, மலையாள மாதா, கர்நாடக மாதா எல்லாம் இருக்க முடியாது. தமிழ்தாய் எல்லாம் கிடையாது. சும்மா சொல்லல ஆர்.என். ரவி தமிழ்தாய் வாழ்த்து வேணாம்னு. அதை எழுதியிருக்கிறது ஜனசங்கத்தினுடைய ஃபவுண்டர். பாரத மாதா மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுடைய அவங்க என்ன சொல்ல வராங்க? ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உணவு, எல்லாம் ஒரே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒரே கடை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு கடை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரே கட்சின்னு சொல்ல வராங்க. அந்த ஒரே கட்சி என்பதை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவங்க சொல்ல விரும்புவது அதுதான். எதிர்கட்சிகள் என்பதே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி கொண்டு போறாங்க. ஒரு பல கட்சி ஜனநாயகத்தில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, இப்ப திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு தேர்தல் நம்ம பார்த்துட்டோம். டிஎம்கே ஜெயிக்குது, அடுத்த தேர்தலில் தோக்குது, அண்ணா திமுக வருது, அப்புறம் திமுக திரும்ப வருது. எப்பவாவது இந்த மாதிரி காட்சிகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? திமுக காரன் பூரா ஈடியில பிடிச்சி உள்ளவை, எல்லாரையும் அடிச்சு பொய் கேச போட்டு உள்ளவை, பறிமுதல் பண்ணு. இது இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வேற எந்த மாநிலத்திலாவது நடந்திருக்கிறதா? அப்ப ஜனநாயகம் என்பதே, ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஒரு மாற்று கருத்து, மாற்று கொள்கை, மாற்று அதிகாரம், அப்படி ஒண்ணு இருப்பதை அங்கீகரிப்பது. அப்படி ஒண்ணு இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும் என்பது மோடியின் கொள்கை. அதைத்தான் அமல்படுத்துறாரு. எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான். அப்புறம் தேர்தல்ன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இப்ப ரஷ்யாவில் புட்டின் இருக்கிறாரு, பல வருஷமா இருக்கிறாரு. ரஷ்யாவில் தேர்தல் நடக்குது. எவன் எப்படி ஓட்டு போட்டாலும் புட்டின் தான் ஜெயிப்பாரு. அதை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாது. அது மாதிரி பல சர்வாதிகார நாடுகள் இருக்குது. அப்போ அதை தேர்தல் நடக்கும், ஆனா அவர் தான் ஜெயிப்பார். அதை இப்பயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரால அஜித் பவாரை விலைக்கு வாங்கினாங்க, ஏக்நாத் ஷிண்டே விலைக்கு வாங்கினாங்க. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சிக்காரரு, அஜித் பவார் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்காரரு. கூண்டோட எல்லாரும் அந்த பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இதுக்கு என்ன பொருள்? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது ஏதோ அவங்கள விலைக்கு வாங்கிட்டான், ஏதோ காய்கறியா விலைக்கு வாங்குறாங்க, அவனை விலைக்கு வாங்கிட்டான், இவனை விலைக்கு வாங்கிட்டான்னு கதை கேட்பது போல நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. பிஜேபிக்கு எதிரான ஓட்டு, தேசியவாத காங்கிரஸுக்கு போடப்பட்ட ஓட்டு, பிஜேபிக்கு எதிராக நின்று பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு அவன் ஜெயிக்கிறான். மோடி என்ன சொல்றாருன்னா, நீ இவனுக்கு வேணா போடு, அத்தனை பேரையும் எனக்கு விலைக்கு வாங்க தெரியும், விலைக்கு வாங்குவேன், இல்லை மிரட்டி இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அப்போ உங்களுடைய வாக்கின் மதிப்பு என்ன? உங்களுடைய வாக்கின் மதிப்பு என்ன?
நீங்கள் சூரியனுக்கு போடுங்க, இன்னொன்று ரெட்டையலை போடுங்க, அருவா சுத்திக்கு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. ஆனால் அப்படி போட்டவர்கள் ஒன்று பயந்து பிஜேபிக்கு போகணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும் என்பதுதான் இப்போ அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு பொருள் நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்பதுதான். இறையாண்மை மிக்க டெமோக்ரஸினா என்ன? நாம் நம்முடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அவனை அப்படியே தூக்கி போயிடுவான் அந்த பக்கம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அப்படின்னா உங்க அத்தனை பேரையும் மானம் கெட்டவர்களாக, சொரணையற்றவர்களாக, உரிமையற்றவர்களாக மாற்றுகிறாங்க. அப்போ மகாராஷ்டிரால ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கணும். எப்படா இதை செஞ்சீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு கேஜ்ரிவாலை உள்ள வச்சிருக்கிறாங்கன்னா என்ன பொருள்? அங்க சட்டமன்றத்துல ஒன்னால நின்று ஜெயிக்க முடியல, 2 வாட்டி அவனை தொடர்ந்து தோற்கடிச்சிருக்கிறார். ஆனா அவ்வளவு மிக பெரும்பான்மை பெற்ற அந்த கட்சியினுடைய முதல்வரை எந்த ஆதாரமும் இல்லாம உள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஹேமந்த் சோரன் ஒரு பழங்குடியவர், அவரை உள்ள வச்சு 2 மாசமா உள்ள இருக்காரு. நேத்து என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்டாக்கா, அவர் 8 ஏக்கர் நிலம் வாங்கிட்டாரு, அதான் அவர் மேல குற்றச்சாட்டு. அவர் அந்த நிலம் என் பேர்ல இருக்குன்னு சொன்னா நிரூபி, நான் அரசியலை விட்டே போறேன்னு சொல்றாரு. என்ன ஆதாரம் காட்டியிருக்காங்க தெரியுமா? அந்த 8 ஏக்கருக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டுருக்கிறாங்களாம். அந்த வாட்ச்மேனோட மகன் ஒரு சாம்சங் டிவி, அப்புறமா ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜு, இது 2 வாங்கியிருக்கிறான். வாங்கினதுக்கு அந்த பிளாட் அட்ரஸை கொடுத்துருக்குறானா. இவன் சொல்ற அவர் சொன்னாராம், இது ஹேமந்த் சோரன் நிலம்னு அவர் சொன்னாரு. அதனால ஒரு முதலமைச்சர் உள்ள இருக்காரு 2 மாசமா. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ன கேஸ்? எதுவும் கிடையாது. அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டு பிஜேபிக்கு 50 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறான். பணம் கொடுத்த உடனே அவனுக்கு பெயில் எடுத்துட்டு இப்ப சந்திரபாபு நாயுடு கட்சியில சேர்ந்துட்டான். இப்ப மோடி அவருக்கு பிரச்சாரம் பண்ண வர போறாரு. யாரு? இந்த சாராய ஊழல்னு சொல்லப்படக்கூடிய ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி அப்ரூவர்னு சொல்லி கேஜ்ரிவாலை கை காட்டி விட்டுட்டு பெயில்ல வெளியே வர்றதுக்காக ஒரு 50 கோடி ரூபாய் பிஜேபி எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொடுத்துட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியில சேர்ந்து மோடியோட கூட்டணி பிரச்சாரத்துக்கு. இப்ப இதெல்லாம் என்ன? இதை பற்றி மக்களுக்கு என்ன புரிந்திருக்கிறது? இதெல்லாம் கேஜ்ரிவால் பிரச்சனையா, ஹேமந்த் சோரன் பிரச்சனையா, அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, சரத்பவாருடைய பிரச்சனையா, உத்தவ் தாக்கரே பிரச்சனையா, அல்ல செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பது மு.க. ஸ்டாலின் பிரச்சனையா? நம்ம பிரச்சனை இல்லையா? எதற்காக ஓட்டு போடுகிறோம் என்பதே பொருளற்றதாகி கொண்டிருக்கிறது. இதை கேள்வி எழுப்பக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாடு மேல அவனுக்கு ஒரு வஞ்சம். 37,000 கோடி ரூபாய் வெள்ளத்துக்காக கேட்டோம். சென்னையில வெள்ளம், தென் மாவட்டங்கள்ல வெள்ளம், 1 பைசா கூட கொடுக்கல. 1 ரூபாய் கொடுத்தாக்க 29 காசு வருது. யூபிக்கு 1 ரூபா கொடுத்தாக்க 2 ரூபா 2.5 ரூபா கொடுக்குறாங்க. பீகாருக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 1 ரூபா வரி திரட்டி கொடுத்தால் 29 காசு வருது. இது எப்படி, என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஜிஎஸ்டி என்று ஒன்றை கொண்டு இத்தனை தொழில்களும் அழிக்கப்பட்டது. அதை பற்றி தோழர்கள் விரிவா பேசினாங்க. நேரம் கருதி நான் அதுக்குள்ள போகல. இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னால தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு இருந்த வருவாய் இருக்கு இல்லையா, அது ஜிஎஸ்டி வந்த பிறகு எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா? ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டிக்கு முன்னால நாம் பெற்று வந்த வருவாய் 20,000 கோடி ரூபாய் குறைஞ்சாக்கா அரசு ஊழியருக்கு எப்படி டிஏ கொடுக்கலாம், ஆசிரியருக்கு எப்படி சம்பள உயர்வு கொடுக்கலாம், அல்லது செவிலியர்களை எப்படி நிரந்தரமாக்க முடியும்? எங்கிருந்து பணம்? இப்ப அண்ணாமலை பிரச்சாரம் பண்றாரு, அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், அது ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, இது ஏன் இவங்களுக்கு கொடுக்கல? எங்க இருந்து கொடுப்பது? ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்தையும் பறித்து கொண்டு விட்டார்களே. வரி வருவாய் இல்லை, அப்ப கடன் வாங்கணும். ஒரு மாநில அரசுக்கு கடன் வாங்கும் உரிமை உண்டு. தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப கேரளாக்காரரு பினராயி விஜயன் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்? எங்களுக்கு வரி வருவாய் நம்மளோட மோசம் அவங்களுக்கு கொடுக்கறது, காசு கொடுக்க மாட்டேன்ற, நான் கடன் வாங்குறேன். கோவிட் காலத்துல மலையாளிகள் வளைகுடா நாடுல வேலை பார்க்குறாங்க, இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்க கடன் திரட்டி அனுப்புறோம்னு சொன்னா வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பிஜேபி.
வெளிநாட்டில இருந்து கடன் வாங்க நாங்கள் அனுமதிக்க முடியாது, வெளிநாட்டு கடன் வாங்குவதற்கு ஒன்றிய அரசின் அனுமதி தேவை. இப்ப தமிழ்நாடு அரசு சொல்லுது, சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது, அதுல ஃபேஸ் 2 2வது மெட்ரோவுக்கு வேலை நடக்குது. திட்டம் தொடங்கும் போது என்ன ஒப்பந்தம், பாதி காசு நீங்க போடணும், பாதி காசு ஒன்றிய அரசு போடும், மாநில அரசு பாதி மத்திய அரசு பாதி என்பது ஒப்பந்தம். 2 வருஷமா காசு கொடுக்கல, வேலை ஆமை வேகத்தில் நடக்குது, பணமே கொடுக்கல, கடன் வாங்கலன்னா வாங்கக்கூடாது. இப்ப என்ன செய்யலாம்? இதெல்லாம் என்ன நோக்கம் இதுக்கு? இங்க வந்து திருக்குறள் பேசுறேன், வெங்காயம் பேசுறேன்னு பேச வேண்டியது. சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி, தமிழுக்கு 67 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ரூபாயை மட்டும் நான் சொல்றேன். பல விதங்களில் அந்த செத்துப்போன மொழியை திணிப்பதற்கு திட்டம். அப்ப இதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்னா ஒரு பொருள் தான் இருக்கு. இந்த பெண்களை துரத்திக்கிட்டே போவாங்க, என்ன லவ் பண்ணுன்னு. துரத்தி லவ் பண்ண மறுத்தாள்னா ஆசிட் ஊற்றுவாங்க மூஞ்சில. அந்த கேஸெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன லவ் பண்ணுன்னு மோடி தமிழ்நாடை கேட்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் லவ் பண்ண தயாராக இல்லை, அதனால நமக்கு ஆசிட் ஊத்துறாரு. தமிழ்நாடை நாசமாக்குறது. மக்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லை, திமுக ஏன் செய்யலைன்னு தான் கேட்பாங்க. என்ன ஜிஎஸ்டி, என்ன பங்கு, யார் கொடுக்கணும், யார் பொறுப்பு, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை உருவாக்கினால் இங்க இருக்கிற மாநில அரசின் மீது வெறுப்பு ஏற்படும், அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை, இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கணும்னாக்கா, இது இப்போ பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்த பிரச்சனை அல்லது பிஜேபிக்கும் கேரளாவுக்கும் வந்த பிரச்சனை இல்லை. இது ஒரு 100 ஆண்டு கால போராட்டம். காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக விடுதலை போராட்டம் நடந்த போது இங்க கொஞ்சம் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், 2 முக்கியமான பிரச்சனை இருந்தது. காங்கிரஸ் கட்சி வெள்ளைக்காரனை வெளியே போகணும்னு போராடினாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா என்ற கேள்விகளை எழுப்பினாங்க. அவங்க விடுதலைக்கு போராடியவர்கள் ஸ்வராஜ்யம் அப்படின்னாங்க. ஸ்வராஜ்யம் மட்டும் சொல்லல, ஸ்வதர்மான்னு சொன்னாங்க. ஸ்வதர்மான்னா என்ன? மனு தர்மம். அதை மீட்பது, நம்முடைய தர்மத்தை மீட்பது. ஸ்வராஜ்யம் என்றால் நம்முடைய ராஜ்யம், ஸ்வதர்மம் என்றால் நம்முடைய தர்மம். அதற்கு எதிராக ஹிந்தியில சுவாபிமான், சுயமரியாதை, சுயமரியாதை என்பது இங்க முன்வைக்கப்பட்டது. அப்படி சுயமரியாதை என்பதை முன்வைத்து நடைபெற்ற ஒரு நீண்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாடு எல்லா இடத்திலும் முதல்ல இருக்குது. இப்போ இந்தியா டுடே தொலைக்காட்சியினுடைய ராஜீவ் சர்தேசாய் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பேட்டி எடுத்து தொலைக்காட்சியில போட்டிருக்காரு. அதுல அவர் பேசுறாரு, இந்தியாவில் ஆலைகளில் வேலை செய்கின்ற பெண்களில், மொத்த பெண்களில் 46 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. மொத்த இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய ஆலை தொழிலாளிகள்ல 46% பெண்கள். இது வந்து ஒரு அற்புதமான முன்னேற்றம். நம்ம வேற எதையோ பேசிட்டு இருக்கிறோம், தமிழ்நாடு வேற மாதிரி இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இது எப்படி சாத்தியமானது? இப்ப அமல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள், அது கல்விக்கோ, மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதோ, பேருந்துகளில் இலவச பயணமோ, அல்லது மாணவர்களுக்கான காலை உணவு திட்டமோ, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள். அந்த முயற்சிகள் எதுவும் யூபியிலோ, பீகார்ல, குஜராத்திலே எங்கேயும் நடக்கல. அதனாலதான் அவங்க பூரா இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஏன் வேலை தேடி வருகிறார்கள்? இதெல்லாம் அவர்கள் ஆட்சி செய்த இடம். அது நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் கேட்டார்ல, நிர்மலா சீதாராமன் நீங்க அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்ன போது ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அவர் கேட்டார், உனக்கு பொருளாதாரம் தெரியுமா? நோபல் பரிசு வாங்கியிருக்கியா? பொருளாதாரத்தை என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கிற? நாங்க எப்படி நிர்வாகம் பண்றோம்? எங்களுடைய சாதனைகள் என்னது? நீ பண்ணிருக்கிற தோல்விகள் என்னது? அறிவுரை சொல்வதற்கு உனக்கு ஒரு அருகதை வேணும், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டார். அந்த கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியல, யாராலையும் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால அதை அழிக்க நினைக்கிறார்கள். இப்போ முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு போய்விடும், ரேஷன் கடை போய்விடும். அது பொருள் என்ன? இடஒதுக்கீடு ஏற்கனவே ஆயிடுச்சு.
எப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார்களோ அப்போதே சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் தான் இடஒதுக்கீடு என்ற அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு மீறப்பட்டு விட்டது. பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுத்தவங்க இப்ப யாருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது, யாரு பிசி யாரு எஸ்சி, இதை நான் தீர்மானிப்பேன்னு சொன்னாரு மோடி. விளைவு என்ன தெரியுமா? மணிப்பூர்ல நடந்த கலவரம். மெய்தி என்ற பிரிவினர், முன்னேறிய வகுப்பினர், அவங்கள பழங்குடின்னு அறிவிக்கிறாங்க. அவங்கள பழங்குடின்னு அறிவிச்சா எங்களுடைய காடு நிலங்கள்லாம் போயிடும், வேலை வாய்ப்பு போயிடும் என்றுதான் குக்கிய மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு குக்கிய மக்கள் மீது தாக்குதல். அந்த பழங்குடி மக்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் அது ஒரு மதக்கலவரமாகும். அப்ப யார வேணா பழங்குடின்னு அறிவிச்சுக்கலாம். காஷ்மீர்ல பாட்டு பாடினார் ஆசிஃபா என்ற சிறுமி. அவன் ஆடு மேய்க்கிற சமூகம், பக்கர்வால்னு பேர் அந்த சமூகத்துக்கு பேரு. நாடோடிகள் அவங்க, ஆடு மேய்க்கிறது தான் தொழில். அந்த குழந்தைய தான் கொண்டு போய் கோயிலில் வச்சு இந்த மாதிரி நாசம் பண்ணாங்க. அந்த நாசம் செய்தவர்களில் பார்ப்பனர்களும் அடக்கம். அந்த ஊர்ல ஜம்முல ஒரு பிரிவு பார்ப்பனர்களை பழங்குடின்னு அறிவிச்சு சட்டம் இயற்றியிருக்கிறாங்க. ஷெட்யூல் ட்ரைப் பார்ப்பனர். அப்ப நீ இடஒதுக்கீடை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? எல்லாரையும் ஷெட்யூல் ட்ரைப் எஸ்சி எதை வேணா செய்வாங்க. அப்ப இதை ஒழிப்பதுதான் நோக்கம். அவரு தோழர் கோவிராமகிருஷ்ணன் சொன்னது போல விஸ்வகர்மா திட்டம் என்பது உங்களை திரும்ப குலைத்தொழில் கொண்டு போறது. அதை திட்டம் போட்டுதான் அவர் செய்கிறார். அப்படி செஞ்சுட்டு இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு அமல்படுத்தக்கூடிய திட்டங்களை குஷ்பு என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் பிச்சை. குஷ்பு ஏன் பிரச்சாரத்துக்கு வரலன்னு எனக்கு தெரியல. அனுப்புனா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் பிச்சைன்னு பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் எப்ப பாரு அந்த நிவாரணம் இந்த நிவாரணம் பிச்சை எடுக்கிறீங்க. யார் பிச்சை எடுத்தாங்க? வரலாற்றில் யார் பிச்சை எடுத்திருக்கிறார்கள்? உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில, தஞ்சாவூர்ல, காவிரி பாசன பகுதிகளில் தேவதானம், பிரம்மதேயம், சர்வமானியம் என்று கிராமங்கள் இருக்கு. 100 ஏக்கர் 200 ஏக்கர். பிரம்மதேயம்னா பிராமணனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவதானம் என்றால் கோயில் பெயர்ல பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சர்வமானியம் என்றால் அதுக்கு வரி கிடையாது, கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் மன்னர்கள் பார்ப்பனர்களுக்கு வாரி வழங்கியது. யாருடைய நிலம்? பாடுபட்ட சூத்திரர்கள், பஞ்சமர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய நிலம். இப்படி பிச்சை எடுத்து நீ வாங்கினதுதான் இதெல்லாம். உனக்கு அன்னைக்கு பிச்சை போட்டவன் மன்னர். இன்னைக்கு அந்த வேலையை மோடி யாருக்கு செய்கிறார்? அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதானிக்கு எழுதி கொடுக்குறாரு, அம்பானிக்கு எழுதி கொடுக்குறாரு, அகர்வாலுக்கு எழுதி கொடுக்குறாரு, மஹிந்திராவுக்கு எழுதி கொடுக்குறாரு, மிட்டலுக்கு எழுதி கொடுக்குறாரு, எல்லா பனியாக்களுக்கும் குஜராத்தி முதலாளிகளுக்கும் எழுதி கொடுக்குறாரு. விமான நிலையத்தை, துறைமுகத்தை, ரயில்வேயை, சுரங்கங்களை, மின் நிலையங்களை. நான் இப்ப ஏற்கனவே சொன்னது போல லடாக்கில் 1,50,000 சதுர கிலோமீட்டர் பழங்குடி மக்களுடைய மேய்ச்சல் நிலங்களை கார்பரேட்டுகளுக்கு எழுதி கொடுக்கிறார். அப்போ இதை நாம் இப்போ மோடி செய்கிறார் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு 100 ஆண்டுகள்ல பெரியாரும், அம்பேத்கரும், புலேயும், பொதுவுடைமை இயக்கமும் பல உரிமைகளை போராடி போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பெற்றிருக்கிறோம். அதையெல்லாம் இப்போ கடிகாரத்தை திருப்புறாங்க. சும்மா மோடி வந்துட்டாரு, பேச முடியாது, ஓட்டு போட முடியாது, அப்படி இல்லை. இது பழைய நிலையை எப்படி கொண்டு வருவது என்பதை நோக்கி போகிறார்கள். அதனாலதான் சிறார் வேலைன்னா 14 வயசு வேலைக்கு வச்சுக்கலாம், அப்பந்தொழில செய்யறதா இருந்தா உனக்கு லோன் கொடுக்குறேன். இதெல்லாம் இதுல எந்த மூலையிலிருந்து இதெல்லாம் வருது? இவங்க வரக்கூடாது. எதுக்காக நீட் எக்ஸாம் அப்படி வலியுறுத்துறாங்க? காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகளில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் வர முடியாது. அந்த அனிதா என்ற குழந்தை என்ன சொன்னா, அவ்வளவு வசதி எனக்கு கிடையாது, நீட்டுக்காக கோச்சிங் சென்டருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வசதி இல்லை. அப்ப இவங்க போட்டிக்கே வர முடியாது, எல்லாவற்றையும் நாம் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். இப்ப இதை திருப்புகின்ற வேலைதான் நடக்கிறது. இந்த கோணத்தில் இதை நாம் புரிந்து கொள்வது வேண்டும். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரல் பாண்ட் பற்றி தொடர் பேசினார். அது பேப்பர்ல எல்லாம் ஊழல் ஊழல்ன்றாங்க. இந்த கட்சிக்காரங்களும் அதை ஊழல் ஊழல்னு அது ஊழலே கிடையாது.
ஊழல்னா என்னன்னு எனக்கு இன்னும் உண்மையிலே புரியல. எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூன் வாங்குறாரு, அது ஊழல். இல்லை கவுன்சிலர் தெருவில் நீங்கள் கல்லை கொட்டினீங்கன்னா கவுன்சிலர் வந்து காசு வாங்குறாரு. இல்லை எதனா ஒரு உங்களுக்கு வீட்டு வரி தொடர்பாக கவுன்சிலரை பார்க்கணும், அவரு காசு வாங்குறாரு. அல்ல இப்போ செந்தில் பாலாஜி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கினாரு, அவர் வாங்குறாரு. இதெல்லாமும் ஊழல். இப்போ மோடி வந்து அதானிக்கு துறைமுகத்தை கொடுத்துட்டாரு, ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாரு. இங்கே லடாக்கில் ஒரு 1,50,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் கார்பரேட் கொடுத்துட்டாரு. செந்தில் பாலாஜி ஊழல், இதுவும் ஊழல். அப்படியாது என்ன கணக்கு இது? இதெல்லாம் நாம் வந்து ஏமாற்றப்படுகிறோம். நான் ஊழலை ஒழித்தே தீர்வேன்னு பேசுறாரு. இவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்து சுப்ரீம் கோர்ட்ல காரி துப்பி எல்லாம் சிரிப்பா சிரிச்ச பிறகும் கன்னியாகுமரியில வந்து ஊழலை ஒழிக்காம சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு மோடி பேசுறாருனாக்கா இது என்ன தைரியம்? அப்போ இந்த கும்பல், நான் ஏற்கனவே சொன்னதை போல வரலாறை திருப்புவது என்பது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல. இது ஒரு கிரிமினல் கேங். நேரம் ஆயிடுச்சு, சுருக்கமா சொல்றாரு. இந்த மோடியும் அமித்ஷாவும், குஜராத்தில் மோடி முதலமைச்சர், அமித்ஷா வந்து உள்துறை இணை அமைச்சர். அப்படி இருக்கும்போது மோடி வந்து தேர்தலில் நின்று முதலமைச்சராக வரல. அங்கே பிஜேபி கட்சிக்குள்ள தகராறு. வாஜ்பாய் காலத்தில் இவர் கட்சியிலேருந்து இவர் அனுப்பி இவர் தான் முதலமைச்சர், தேர்தலில் அப்புறம் நின்றுக்கலாம், 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது, அப்படி அனுப்பி விட்டார். 2002 2003 தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மிகப்பெரிய இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டது. 2003 மோடி ஜெயிக்கிறாரு, அமித்ஷா வந்து இணையமைச்சர் ஆயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் 2003 தேர்தலில் அதுக்கு முன்னால் அமைச்சராக இருந்தவர் ஹரேன் பாண்டியான்னு ஒருத்தர், உங்கள் தொகுதியை எனக்கு கொடுத்துருங்க, ஈஸியாக ஜெயிக்கலாங்க, நான் நின்றுக்கிறேன்னு மோடி கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது போயான்றார் அவர் ஹரேன் பாண்டியா. அதன் விளைவு என்னன்னா ஒரு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் சொந்த அமைச்சர். இவங்க மாலை போட போகும்போது அவங்க அப்பாரு, கொலகார பாவிகளா நீங்களே மாலை எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு நேர கத்துனாரு. அப்ப அந்த கொலையை செய்தது யார் அப்படின்னா சோரப்தீன் ஷேக்னு ஒரு ரவுடி. அந்த ரவுடி யார்? அவர் அமித்ஷாவுக்கு வேண்டியவர். அமித்ஷாவுக்கு எப்படி ஒரு பாய் வேண்டியவராக இருக்க முடியும்? இருந்தார். ஏன்னா ஒரு ரவுடி. அந்த ரவுடியை வச்சு அமித்ஷா என்ன செஞ்சாரு? ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இவங்களெல்லாம் மிரட்டி பணம் பறிப்பதை செய்தார். இந்த பக்கம் சோரப்தீன் ஷேக் என்ற ரவுடி, இந்த பக்கம் வன்சாரான்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு பணம் கொடுக்குறியா இல்லை முஸ்லீம் தீவிரவாதிகளோட தொடர்புன்னு கேஸ் போடவா அப்படின்னு சொல்லி வசூல். இந்த பக்கம் இவரை வச்சு வசூல். இதெல்லாம் நான் சொல்ற கதை இல்லை. அமித்ஷா கொஞ்ச நாள் உள்ள இருந்தாரு. உள்ள இருந்தப்போ அவர்கிட்ட பணம் கொடுத்தவங்கலாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐ கேஸ் நடத்தினது. 70 லட்சம் ரூபா சோரப்தீன் ஷேக் கிட்ட அமித்ஷா வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கு எவிடன்ஸோட கோர்ட்டில் போடப்பட்டது. அப்பவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாமூல் வசூல் பண்றதா ஒரிஜினல் தொழில் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தது. அந்த சோரப்தீன் ஷேக்கை ஹரேன் பாண்டியாவை கொல்வதற்கு பயன்படுத்தி கொண்டு சோரப்தீன் ஷேக்கை லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாங்க. அவரை கொண்டது பத்தாதுன்னு அவர் மனைவி கௌசர் பி அவங்களையும் போலி என்கவுண்டர்ல கொண்டுட்டாங்க. அதை வந்து சோரப்தீனுடைய கூட்டாளி, ரவுடிகளுக்கு மத வேறுபாடு கிடையாது, அவன் பேர் துளசிராம் பிரஜாபதி, அவன் இந்து, அவனையும் லஷ்கர்-இ-தொய்பான்ட்டாங்க. நான் எங்கடா லஷ்கர்-இ-தொய்பா, நான் இந்துன்னு அவன் பெட்டிஷன் போட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. அவனே சுட்டு கொண்டாங்க. அந்த துளசிராம் பிரஜாபதியையும் சுட்டு கொண்டு விட்டார்கள். இந்த வழக்கை லோயான்னு ஒரு நீதிபதி விசாரிச்சாரு. கோர்ட்டுக்கு அமித்ஷா வரல. அது என்ன அவர் பெரிய அப்பாட்டக்கரா வரமாட்டாரா கோர்ட்டுக்குன்னு இவர் கேட்டாரு. அப்புறம் லோயா மர்மமான முறையில் நெஞ்சுவலி வந்து மரணம் அடைந்தார் சின்ன வயசுல. இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. இந்த அமித்ஷாவும் மோடியும் ஒன்றிய அரசிலே அதிகாரத்துக்கு வருகிறார். அதிகாரத்துக்கு வந்தாங்க இவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னு நீங்க யோசிப்பாங்க. ஒரு ஸ்டேட்லயே எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கிறோமே, டெல்லியில உட்கார்ந்தா எவ்வளவு வசூல் பண்ணலாம் என்பது இயல்பாக அவர் சிந்திச்சிருப்பாங்க. இப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மந்திரி இருந்தார்,
அருண்ஜேட்லின்னு பேரு. அவர் சுப்ரீம் கோர்ட் வக்கீல், நிதியமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட சொன்னபோது இல்லை அப்படியெல்லாம் பண்ணால் டீசெண்டாக இருக்காது, நம்ம சட்டப்படியே அதை பண்ணிடுவோம், எப்படி வசூல் பண்ணுறதை சட்டப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் தான் எலக்ட்ரல் பாண்ட் சட்டம். பணம் கொடுக்குறவங்க யாருன்னு தெரிய வேண்டியதில்லை, பணம் மட்டும் கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் தப்பு, இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும், கருப்பு பணத்தை ஒழிக்காது என்று ரிசர்வ் பேங்க் வந்து ஆட்சேபம் தெரிவித்தது. அன்னைக்கு மத்திய வருவாய்த்துறை செயலாளர் அவர் வந்து குஜராத்துக்காரர், மோடி கிட்ட வேலை பார்த்தவர். அவர் ரிசர்வ் பேங்க் ஒன்றும் விவரம் தெரியலன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ இது சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அமல்படுத்தப்பட்டதன் விளைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்னு வந்ததை பார்க்குறோம். இதை பற்றி பேசினாக்கா இது ஒரு ராமாயணம் மாதிரி ஒரு 5-6 நாள் பேசலாம். அதனுடைய கேந்திரமான விஷயத்தை நான் சொல்கிறேன். தேர்தல் பத்திர ஊழல் என்பது 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு 2. 3வது வந்து மிரட்டி வசூல் பண்ணுறது. இந்த 3 வகை. ப்ரீபெய்டுன்னா என்ன? ப்ரீபெய்டுனா உங்களுக்கு சாதகமான கான்ட்ராக்ட் வேணும் அல்லது உங்களுக்கு சாதகமாக கொள்கை முடிவுகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாளிகள் முன்னாலேயே போய் பாரதிய ஜனதா உண்டியலில் பணத்தை போட்டுருது, அது ப்ரீபெய்டு. போஸ்ட்பெய்டு அப்படின்னா என்ன? அது 2 விஷயத்தில் போஸ்ட்பெய்டு வரும். போஸ்ட்பெய்டு எப்படி வரும்னாக்கா, முதல்ல ஒரு இடி ரைடு வரும். நம்ம லாட்ரி மார்டினுக்கு ஒரு 5 வாட்டி ரைடு வந்திருக்குது, 6 வாட்டி பணம் கொடுத்துருக்காரு. லாட்ரி மார்டின் உள்ள போல செந்தில் பாலாஜி தான் உள்ள போயிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ரைட் நீங்கள் போலீஸ் மாமூல் வாங்குற மாதிரி தாங்க இது. ரொம்ப பயங்கரமாக சிக்கலான பிரச்சனைகள்லாம் நம்ம அவனுக்கு செலவு தேவைப்பட்டாக்க கேஸுன்னு வருவான். இப்போ கள்ளச்சாராயம் விற்கிறவனோ கஞ்சா விற்கிறவனோ உடனே அதை கவனிக்கணும்ல, அதை கவனிச்சா கிளம்பி போயிடுவாங்க. இப்போ தானே வாங்கிட்டு போனேன்னு திட்டுவாங்க, இங்கே திட்டவும் முடியாது அது மாதிரி. அதனால் இது போஸ்ட்பெய்டு. போஸ்ட்பெய்டில் இப்படி ரைடு வந்தாக்கா இந்த மாதிரி பண்ணலாம், அல்லது தனக்கு வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைத்தது என்றால் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கொள்கை மாற்றம் இதெல்லாம் எப்படி நடந்தது? காளியப்பன் பேசும்போது மருந்துகளை பற்றி சொல்லிட்டு இருந்தார். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே மருந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. கொள்ளை மட்டுமல்ல, கொரோனா பீரியட்ல பல மருந்து கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்குறாங்க. கொரோனாவுக்கு அப்போ வேக்சின் கண்டுபிடிக்காத காலம், ஆரம்பத்தில் வேக்சினுக்கு ஆராய்ச்சி நடக்குது, தடுப்பூசி. அப்போ என்ன மருந்துன்னு தெரியல. ரெம்டெசிவிர் என்று ஒரு மருந்து, கொஞ்சம் பணக்காரர்கள் தான் வாங்க முடியும், சில 1000 கோடி, சில 1000 ரூபாய் மாத்திரை. ரொம்ப ஆபத்தான நிலையில மூச்சு இழுத்துக்கிட்டு ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்தா காப்பாத்திரலாம். அது வந்து எத்த தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி நிலை. இந்த பக்கம் வக்கு இல்லாதவன் கபசுர குடிநீர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான், அந்த பக்கம் காசு இருந்தாக்க ரெம்டெசிவிர் வாங்கி. அந்த ரெம்டெசிவிரை தயாரித்த 2 நிறுவனங்கள் மகாராஷ்டிரா அரசும் பீகார் அரசும் இது போலி மருந்து, தரம் இல்லை, இது வேலை செய்யல அப்படின்னு புகார் பண்ணியிருக்காங்க. 5 வாட்டி புகார் பண்ணியிருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட். அந்த கம்பெனி பணம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு உதாரணம், பல மருந்து கம்பெனிகள் இருக்கு. அப்போ ஒரு மாத்திரையை போய் வாங்கி சாப்பிட்றாங்க, விலை கண்டபடி இருக்குது. ஒரு நம்பிக்கையில் நம்ம சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பெற்றோரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போய் வாங்குறோம். அது போலி மருந்து. எது ஒரு படம் வந்துச்சு, தனி ஒருவனா ஒரு படம், அதுதானே போலி மருந்து விற்கிறவங்க தானே. அது ஏதோ சினிமாவில் நடக்கிறதெல்லாம் இல்லை, கண் முன்னால நடந்துருக்கு. எப்பப்போ வாங்கியிருக்கிறான், எப்பப்போ ரைடு நடந்திருக்குது, இப்போ எல்லாம் பட்டியலே வருது. இன்னைக்கு ரைடு நடக்குது, ஒரு வாரத்தில் பணம் கட்டுறான். இது எத்தனை உதாரணங்கள் இதில் வந்துருக்குது. லாபமே பார்க்காத கம்பெனி எல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குறான். அந்த பட்டியலை பத்திரிகையாளர்களுக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. லாபமே பார்க்கல, பல வருஷமா ஒரு 30 கம்பெனி, மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபா நஷ்டம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டு. ஆனா ஒரு 600-700 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. நஷ்டமாகிற கம்பெனி எப்படி 600-700 கோடி ரூபா கொடுக்க முடியும்? இந்த கேள்வி யாருக்கும் வரணும். அப்ப அது யாருடைய பணம்? இப்ப நான் போய் ஒரு 10 கோடி ரூபா பிஜேபி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கொடுக்குறேன், பிஜேபி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேள்வி வரும்?
உனக்கு எதிராக 10 கோடி ரூபான்னு வரணுமா இல்லையா? வரணும். இந்த திட்டத்தில் இந்த கேள்வி வராது. ஒரு முதலாளி, வெளிநாட்டு முதலாளி அல்லது அதானியை போன்ற வெளிநாட்டு தீவுகளிலே பணம் போட்டிருக்கிற முதலாளி, அதுக்கு பேர் உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஷெல் கம்பெனி. அவங்க பாண்டை வாங்கிக்கலாம். பாண்டுன்னா இன்னும் பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது காந்தி படம் போட்ட ரூபா நோட்டு மாதிரி. நம்பர் மட்டும் தெரியாது, நம்பர் மட்டும் அல்ட்ரா வயலட் ரேஸ் காட்டினா தெரியும். மற்றபடி அது ஒரு ரூபா நோட், பேரர் பாண்டுன்னு சொல்றது. இப்போ நான் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கி காளியப்பன்ட்ட கொடுத்துடலாம், காளியப்பன்ட்ட வித்துடலாம். அதை காளியப்பன் அவருக்கு வித்துருவாரு, அவருக்கு வித்துருவாரு, அவரு பிஜேபி உண்டியல்ல போய் போடுவார். இப்ப யார் இந்த பணத்தை ஒரிஜினலா கொடுத்தது? இப்போ அவர் பேர்ல பினாமின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்தி விடலாம். அப்ப கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான திட்டம் இது. இப்படிதான் இது நடந்திருக்கு. வரியே கட்டாத கம்பெனிகள் பணம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பணம் வாங்கியவர்களிடமிருந்து விபரீதமான முடிவுகளை அரசு எடுத்திருக்குது. இப்போ ஒரு பேங்க் இருக்கு, உங்களுக்கு தெரியும், கோட்டக் மஹிந்திரா பேங்க்னு. அதுக்கு உதய் கோட்டக்ன்றவர் தான் முதலாளி. இந்த மாதிரி வங்கிகளில் அவங்க எவ்வளவு பங்கு வச்சுக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை மீறி அவர் வச்சிருக்கிறாரு. நீ வச்சுக்க கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க்ல இருந்து எச்சரிக்கை அனுப்புறாங்க. உங்களுக்கு தெரியும், வங்கிகளை கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி. ஆனா அவர் மாறாம இருக்கிறாரு. அப்புறமா பிஜேபி பணம் கொடுக்குறாரு. உடனே ரிசர்வ் பேங்க் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப ரிசர்வ் பேங்கோட நிலைமை இது, ஸ்டேட் பேங்கோட நிலைமை இது. இடி ரைடு பண்ணதுன்னு இல்லை, ஸ்டேட் பேங்க் என்ன செய்து கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் மோடியை காப்பாற்றுவதற்காக விவரங்களை கொடுக்க மறுக்கிறது. ரிசர்வ் பேங்க் அதுக்கு ஒத்துழைக்குது. இப்ப எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் பணம் போட்டிருக்கிற வங்கியில் உங்களுடைய பணம், என்னுடைய பணம், அதற்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதானி ஊழல் சந்தி சிரிச்ச போது உலகமே காரி துப்பி எல்லாரும் அதானி ஷேர்ல போட்டிருந்த பணத்தை பூரா எடுத்தாங்க. ஆனா எல்ஐசி போய் பணம் போட்டாங்க. எல்ஐசி பணம் யாருடைய பணம்? இன்னைக்கு மோடியை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாருன்னா பார்ப்பன மேட்டுக்குடி வர்க்கத்தினர். அவங்க தான் உலகத்துல இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்குது, மோடி நல்லா சூப்பரா செய்யறாரு, டெவலப்மெண்ட் இருக்குது. அப்படி என்ன அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு பூரா ஆப்பு வரப்போகுது. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஸ்டேட் பேங்க் ஒன்றும் ஆகாது, ரிசர்வ் பேங்க் ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தான் பணம் போட்டிருக்காங்க. ஆனா எதுவும் நடக்கும். ஏன்னா ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க் எல்லாமே இவர்களுடைய ஓடும் பிள்ளைகளா பயன்படுத்தப்படுது. 2014 மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டேட் பேங்குடைய சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா அதானி பிளேன்ல தான் போய் ஒரு ஓட்டு கேட்டார். 2014 ஜெயிச்சு பிரதமரான உடனே முதல்ல ஆஸ்திரேலியா கிளம்புனாங்க. அதானி சொல்லிட்டார், அங்கே ஒரு சுரங்கம் இருக்கு வாங்கணும். அவன் சுரங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடணும். ஷூரிட்டி யார் கையெழுத்து போடுறது? அதுக்கு எங்க ஊர்ல பெரிய பேங்க் ஸ்டேட் பேங்க் தான். ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூப்பிட்டு வரேன்னா அந்த அம்மா தூக்கி வண்டியில போட்டு இந்த வடிவேலு பார்த்திபன் கூட்டிட்டு போறத கையெழுத்து போடுறது ஒரு காமெடி. அந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் வேண்டிய சேர்மனை விமானத்தில் தூக்கி போட்டு ஆஸ்திரேலியா கொண்டு போய் கையெழுத்து போட சொன்னாங்க. இதெல்லாம் இந்த பணத்துக்கெல்லாம் என்ன உத்தரவாதம்? எங்க வரப்போகுது? இதெல்லாம் படித்தவர்களுக்கு. படிக்காதவர்களுக்கு ஆருத்ரா மாதிரி மோசடி, அது லோக்கல். அவன் ஒரு 2300 கோடி அவன் ஏமாத்தி 30% வட்டி தரேன்னு ஏமாத்தி அவன் மேல கேஸ் போட்ட பிறகு 2 மாசம் கழிச்சு அவனை பிஜேபியில் அண்ணாமலை சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிட்டு நீ தான் விளையாட்டுத்துறை செயலாளர், ஏன்னா பெரிய விளையாட்டு விளையாடி இருக்காருல்ல. 2300 கோடி ரூபாய் சம்பாதிச்சு சாதாரண விளையாட்டாது. அவர் விளையாட்டுத்துறை செயலாளர். அப்புறம் இன்னொரு ஃப்ராடு கட்ட பஞ்சாயத்து ரவுடி ஆர்கே சுரேஷ், அவர் வர்றாரு. வாங்க, நீங்க தான் ஓபிசி பிரிவு துணைத் தலைவர். அவர் கேஸ்ல சிக்கி தலைமறைவு. இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஒரு பட்டியல் வெளியிட்டார். பிஜேபியில சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள்: பாம் பாலாஜி, கல்வெட்டு ரவி, பாக்கெட் ராஜா, பாம் வேலு, ஸ்பீடு பாலாஜி, குரங்கு ஆனந்த். இது ஒரு லிஸ்ட். இவங்க மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, இதெல்லாம் வந்திருக்குது. இவ்வளவு பேரை கட்சியில சேர்த்திருக்கிறாங்க. எல்முருகன் என்னையா அப்படி ரவுடியா பார்த்து கட்சி சேகரிக்கல,
இது நியாயமான நம்ம எல்முருகன்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இல்ல அவங்க திருந்தி மறுவாழ்வுக்கு முயற்சி பண்றாங்க, அதுக்குதான் சேர்த்துக்கிறோம். அப்போ எல்லா ரவுடிகளுக்கும் மறுவாழ்வு இல்லம் இதுதான். நான் போலீஸ் இல்லை பொறுக்கி இருந்த சாமி வசனர்கள்ல அந்த மாதிரி கேட்டகரி அவரு. அதனால சேர்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இதனால இந்த என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மேலிருந்து கீழ் வரையில இவர்கள் ஒரு கிரிமினல் கேங். மோடியே தன்னை அப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிறாரு. நான் 56 இன்ச் இந்த ஆர்னால்டு ஷ்வார்ட்ஸெனகர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஆர்னால்டு ஷ்வார்ட்ஸெனகர் அவர் உலக அளவில் இதுல ஆணழகன் அவரே 58 இன்ச்சு, இவர் 56. அது அருண் ஷோரி சொன்னாரு, அது தொந்தி சைஸா இருக்கும், தப்பா சொல்லிட்டாரு. என்ன 56 இன்ச்சு 56 இன்ச்சு. ஆர்னால்டு ஷ்வார்ட்ஸெனகர் டெர்மினேட்டர் அந்த படம் பார்த்துருப்பீங்க. டெர்மினேட்டர் தான் பார்த்துல. மோடியும் ஒரு வகையில் டெர்மினேட்டர் தான். ஜனநாயகத்துக்கு டெர்மினேட்டர் அவர். ஜனநாயகத்தை முடிக்கிறதுக்கு மோடி ஒரு டெர்மினேட்டர். என்ன டெர்மினேட்டர்ன்றதான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய தொகுதிகள் குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்திய தென் மாநிலங்களில் குறையும். அப்போ தென்னிந்தியாவின் தேவையே இல்லாமல் அவர்கள் வெல்ல முடியும். அந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக தான் சீட் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய திட்டம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனையும் செஞ்சுட்டு இப்போ என்ன செய்தோம்னு சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானு பேசினார். அதெல்லாம் ஒன்றும் அவங்க சொல்ல முடியாது. அதனாலதான் டெய்லி பேப்பர்ல திரும்ப நம்புற மோடிக்கு கேரண்டி, மோடியின் வாக்குறுதி. என்ன அப்போ வந்துட்டு சொத்தியா கொடுக்குற நீ? அவர் கேட்ட மாதிரி, உதயநிதி கேட்ட மாதிரி, நீ என்ன கேரண்டி? என்ன கேரண்டி? கொடுத்த கேரண்டி எல்லாம் என்னாச்சு? கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்கனாக்கா பண மதிப்படிப்புல 15 லட்சம் ரூபா ஒருவருக்கும் தர முடியும். அப்புறம் அது ஜூம்லான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு உற்பத்தி செலவு போல 1.5 மடங்கு விலை கொடுக்கிறோம் சுவாமிநாதன் குழு பரிந்துரையின்படி. அந்த கோரிக்கைக்காக தான் விவசாயிகள் போராடுறாங்க. 1 வருஷம் போராடினாங்க. அதுக்கு எதிராக நீ சட்டம் கொண்டு வந்த, வாபஸ் வாங்கின. இப்போ போராடினாக்க மேலேருந்து குண்டு போடுற, கண்ணீர் போய் குண்டு, ட்ரோன்ல இருந்து எதிரிகளை கையாள்வதை போல ஆணி அடிச்சு குறுக்க ரோடை தடுத்து வச்சு கொடூரமாக அவங்களை நடத்துகிற. இப்போ ஹரியானாவில் இன்றைக்கு செய்தி, பல மாநிலங்களில் பிஜேபி நுழையக்கூடாதுன்னு அறிவிப்பு வச்சிருக்கிறாங்க. பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் எந்த இடத்துல ஓட்டு கேட்க போக முடியாதவங்க, உள்ளுக்குள்ள வரக்கூடாது என்று வைத்திருக்கிறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி எப்படி? நான் வந்தாக்க நான் ஒரு மாநில முதல்வராக இருந்திருக்கிறேன், ஒரு மாநில முதல்வரின் கஷ்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும், அதனால நான் வந்தாக்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலங்களை மதித்து ஒரு கூட்டுணர்வோடு நாம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குது? மாநிலங்களின் எல்லா உரிமைகளையும் பறித்து மாநிலத்தை முனிசிபாலிட்டியாக மாற்றுவது நடக்குது. நேர் எதிராக 2 கோடி வேலை கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப அவருடைய பொருளாதார ஆலோசகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆனந்த் நாகேஸ்வரன் பேர், தமிழ்நாட்டு பார்ப்பனர் தான். அவருக்கு ஒரு வாரம் முன்னால ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் எந்த கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. எப்படி இருக்கு? 2 கோடி வாக்குறுதி, அதெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. சும்மா சொல்றதுதான். அதை சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு. இந்த அரசாங்கங்கள்லாம் மக்கள் நல திட்டம்ன்ற பேர்ல இந்த மாதிரி இலவச திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், பஸ் ஃப்ரீ, இதை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னாக்கா லேபர் மார்க்கெட் எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறோம். லேபர் மார்க்கெட்டு எப்படி வேலை செய்யும்? அதுக்கு என்ன பொருள்? இந்த 100 ரூபாய் 100 நாள் வேலை, 1000 ரூபாய் பணம், அல்லது இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், இதெல்லாம் செயல்படுத்தினால் குறைந்தபட்சம் வாழ்வதற்கான உத்தரவாதம் உழைக்கும் வர்க்கத்துக்கு இருக்கும். அப்போ எனக்கு 500 ரூபாய் கூலி கொடுக்குறியா, அப்பதான் வருவேன்னு சொல்லுவான். ஆனா இது எதுவுமே இல்லை என்றால் 100 ரூபாய்க்கு கூட வர்றதுக்கு தயாரா இருக்கும். அப்படி உழைப்பாளர் சந்தையை ஃப்ரீ ஆக்கணும். இந்த திட்டம் எல்லாம் தப்பு, அதனாலதான் வேலை கிடைக்கலன்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு யூபியில இருந்தும், பீகார்ல இருந்தும், ஒரிசால இருந்தும், வங்காளத்துல இருந்து ஓடி வருகிறார்களே, அந்த நிலைமையை நாடு முழுதும் உருவாக்க வேண்டும். அப்பதான் வேலை கிடைக்கும். எவ்வளவு ஒரு குரூரமான மனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நோக்கிதான் இந்த நாட்டை இட்டு செல்கிறார்கள்.
நேத்திக்கு செய்தி, வடநாட்டில் பெரிய கலவரம், 15 ரூபா வெங்காயத்தோட விலை இங்கே கொள்முதல் விலை. வளைகுடாவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க, அங்க உலக மார்க்கெட்ல 1500 ரூபா விற்குது கிலோ. இவங்க 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 15 ரூபாய்க்கு வெங்காயத்தை கொள்முதல் செய்து அதை 600 ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். யார் ஏற்றுமதி செய்கிறார்கள்? இந்த 600 ரூபாயோட பயன் விவசாயிக்கு கிடைக்குதா? இல்ல. அதானியை போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் அவன் கொள்முதல் பண்ணிட்டு விலை வருது அப்படின்னா அங்க விற்கிறான். அப்ப இதுதான் எல்லா துறைகளிலும் நடக்கிறது, நடக்கும். இது முற்று முழுதாக குஜராத் மார்வாடி பனியா முதலாளிகளுக்கான ஆட்சி. மொத்த நாட்டையும் அவங்க பேர்ல எழுதி வைக்கிற வரைக்கும் உபயோகப்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆனந்த நாகேஸ்வரன் பேசினதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பதில் சொல்லியிருந்தார். வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒன்னால உண்மைதான். இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் அதானிக்கும் அம்பானிக்கும் பணம் கொடுத்தா வேலை வாய்ப்பு வராது. அது சிறு குறு தொழில்களுக்கு பணம் கொடுத்தால்தான் வேலை வாய்ப்பு வரும். உங்களால் எந்த காலத்திலும் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லை, அவர் ஒரு முதலாளித்துவ அரசியல் உள்ளவர். ஆனா யதார்த்தமாக உண்மையை சொல்லுகிறார். ஆனா சிறு குறு தொழில்களை அழித்து அவற்றை இவர்கள் கையில் ஒப்படைப்பதுதான் இவங்களுடைய நோக்கம். அதை நோக்கிதான் இதை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் ஒரு தொழில் நகரம் இது நசிந்து போனதற்கு முற்றும் முழுதாக காரணம் இந்த மோடி அரசு. அப்படி ஒரு புரிதல் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி ஒரு புரிதல் இருந்தால் இவர்கள் இப்படி வாக்கு கேட்டு மக்கள் மத்தியிலே வர முடியுமா? ஏன் அப்படி தெரியல? அண்ணா அந்த விஷயங்கள் பேசப்படுவதில்லை, பொய்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அபாயம் இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிறது. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கிறேன், ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர் விரல் விட்டு எண்ணிடலாம். இதுல ஒன்றும் அதிர்ச்சியோ அதிசயமோ இல்லை. 1975 இந்த நாடு அவசர நிலையின் கீழ் இருந்த போது நானும் அப்படிதான் இருந்தேன். அப்போதான் அன்னக்கிளி வந்துருந்துச்சு, இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, டீக்கடை கேசட்டு பாட்டு போட்டு இருந்தாங்க. டீக்கடையில் உட்காந்து இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு, அப்புறம் ஹிந்தி படம் பார்த்துக்கிட்டு, சோலே, யாதவனுக்கு பாரதின்னு சினிமா பார்த்துக்கிட்டு அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தோம். பின்னர் தான் தெரிய வந்தது திமுக போராடியது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அன்றையை விட இளைஞர்களை திசை திருப்புவதற்கு, குழப்புவதற்கு, ஏமாற்றுவதற்கு நிறைய சீமான்களும் அண்ணாமலைகளும் யூடியூப் சேனல்களும் இருக்குது. அப்போ அவர்களுக்கு இதை புரிய வைப்பது நம்முடைய கடமை. நம்ம கேட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது அல்ல. அது இளைஞர்கள்லாம் எங்கேயோ தனியா இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பல தோழர்களுடைய வீட்டு சின்ன பிள்ளைகளை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்களுக்கு பேச வேண்டி இருக்குது. சின்ன பிள்ளை உனக்கு விவரம் தெரியாதுன்னு அதட்ட முடியாது. அவர்களுக்கு பேசி புரிய வைக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் காலத்தில் நாம் பணியாற்ற வேண்டும். இப்போ இவ்வளவு பேர் கூட்டத்தை கேட்கிறீர்கள், வேறு பலரும் கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20-30 பேரிடமாவது மாற்று கருத்து உள்ளவர்களையும் நம்ம கருத்துக்கு உடன்படுறவங்களோட பேச வேண்டியதில்லை. அது சரி அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட, அது பிஜேபியோ அதிமுகவோ, அதிமுகவை பத்தி இப்ப நான் பேச தேவையில்லை. அதிமுக கடந்த கால ஆட்சி காலம் பிஜேபிக்கு அடிமையா இருந்த ஆட்சி காலம். அவங்க அதை தவிர வேறொரு விதமாக அவங்களால இருக்க முடியாது. அதான் நிலைமை. இன்னமும் கூட கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்த்து அவர்களால் பேச முடிவதில்லை. அப்படி ஒரு நோக்கத்துக்காக அந்த கட்சியை உருவாக்கல. அவசர நிலை காலத்துல, ஏன்னா அவங்க தலைவரே அப்படிதான், அதுக்காக சொல்றேன். அவசர நிலை காலத்துல அதிமுகன்னு தான் பேர் வச்சிருந்தாரு. திமுகல இருந்து வெளியே போய் எம்ஜிஆர். அனைத்து இந்திய கட்சின்னு இல்லை, மாநில கட்சின்னாக்கா கட்சியை தடை செய்து விடுவோம் நாங்க இந்திரா காந்தி. சரி ரைட்டு, அனைத்து இந்திய அதிமுக. இப்போ அவங்க டக்கு இதுதான் சரிதானா? அதனால எடப்பாடி இப்படி இருக்காரு அப்படின்றதுல ஒன்றும் நம்ம வியப்புக்குரியது அல்ல. திமுகவை விட மிகச்சிறந்த கட்சி ஒன்று
பிஜேபியை எதிர்த்து களத்தில் நிற்கும் என்றால் அதை நம்ம தாராளமாக ஆதரிக்கலாம். இன்று களத்தில் நிற்கின்ற கட்சிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் பிஜேபிக்கு எதிராக நிற்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிற வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு புதிய புரிதல் அவர்களிடம் ஏற்பட்டிருப்பதை காட்டுது. திமுக கூட வழக்கமா ஒரு திராவிட இயக்கம், மாநில உரிமை பேசும் இயக்கம் என்ற முறையில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மாநில உரிமைகள், தமிழ் உரிமை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி என்று திராவிட இயக்கம் பேசுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா காங்கிரஸ் இன்றைக்கு சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு நிர்ணயிக்கணும், இப்படி பல விஷயங்களை அவங்க சொல்லிட்டு வராங்க. பெண்களுக்கு பாதி இடஒதுக்கீடு, இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அனைத்திலும் முக்கியமானது இடி, சிபிஐ, ஐடி போன்றவற்றை சுதந்திரமாக இயங்க அனுமதிப்பது. அதைவிட முக்கியமானது கட்சி தாவினால் உடனே பதவி பறிபோகும் என்று சட்டம் கொண்டு வருவோம். இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவை அனைத்துக்கும் மேல ராகுல் காந்தி புதுசா ஒன்று சொல்லியிருக்காரு. வெல்த் டிஸ்பாரிட்டி இந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு அதிகரித்து விட்டது. இந்த மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாயிடுச்சு. ஒரு 1% இருப்பவர்களிடம் இந்தியாவினுடைய சொத்துக்களில் ஏறத்தாழ 50% அவர்கள் கையில் இருக்குது. அந்த வெல்த்தை விநியோகிப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவோம்னு சொல்லியிருக்கிறார். இது காங்கிரஸ்காரன் வாயில வர்றது ரொம்ப ஆச்சரியம். மோடி இது எவ்வளவு செய்ய முடியும்ன்றதை பார்ப்போம். ஆனால் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பார்வை வந்திருக்கிறது. அதனால நாம் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் மோடி தோற்கடிக்கப்பட்டாலும் தோற்கடிக்கப்படுவார் என்று நான் நம்புவோம். அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கேக் வாக்கெல்லாம் கிடையாது. அப்படி வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது. அப்படி இல்லை. அப்படி நாம் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனை முடிய போறதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு சமூக அடித்தளம் இருக்குது, அவங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது. தமிழ்நாட்டிலும் கூட ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தது போல இல்லை. இப்ப ஒரு பிரிவினரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது பார்ப்பன உயர் சாதியினரை சேர்ந்த மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டும் அல்ல, ரவுடிகள், பொறுக்கிகள், சமூக விரோதிகள், அவங்களுடைய காலாட்படையாக இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் பல ஊர்களில் உருவாயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒன்று வேணும். சமூக விரோத சக்திகள் எல்லாருக்கும் ஒரு கட்சியில் அடையாளம் வேணும். இப்போ ஃப்ரீயாக இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா தான். அதுவும் ரவுடின்னாக்க ப்ரையாரிட்டியில் சேர்த்துக்கிற கட்சி பிஜேபி தான் என்ற முறையில் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். அதனால இந்த பிரச்சனையை தேர்தலில் ஒரு வேளை அவர்கள் தோற்றாலும் கூட நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையிலே இவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு நாம் அணியமாக வேண்டும். இது ஓட்டு போட்டோம், 19ஆம் தேதி ஓட்டு போட்டால் பிரச்சனை முடிஞ்சது, அப்புறமா ஸ்டாலின் பார்த்துக்குவாரு, ராகுல் காந்தி பார்த்துக்குவாரு, அப்படி முடியக்கூடிய விஷயம் அல்ல. இப்போ தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது தோழர்கள் சொல்றாங்க, வீடு வீடாக துண்டறிக்கை கொடுக்குறாங்க, பிஜேபிக்காரன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தகராறு பண்ணுறான் பல இடத்துலன்னு ஒரு கோவை ராமகிருஷ்ணன் சொன்னார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நம்ம அப்படி தகராறு பண்ணுறதே இல்லை? எப்போவுமே அவன் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஜனநாயக உரிமை, நம்ம தடுக்கக்கூடாது. அவன் என்ன நினைக்கிறான், இதை அனுமதிக்க பேச விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மோடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் எதிர்த்தரப்புக்கு ஜனநாயக உரிமையை அனுமதிக்க கூடாது என்பது அவங்க ரத்தத்திலே ஊறுகிறது. பேசக்கூடாது. பிரதமரையா விமர்சிக்கிற, இந்துக்களையா விமர்சிக்கிற, யார் எதிர்த்தரப்பு எதா இருந்தாலும் பேசக்கூடாது. பேசக்கூடாது என்று தடுப்பதற்கு ஒரு காரணம், அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களிடம் வாதம் கிடையாது, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களிடம் நியாயம் கிடையாது. அந்த நியாயம் இல்லாத இடத்தில்தான் சுவாசம் வருகிறது. அதைத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். எதிர்கொள்வோம், வெல்வோம். நன்றி.